Find the maximum power that can be delivered to load resistor RL of the circuit shown. ஸோ இங்கே நமக்கு ஒரு சர்க்கியூட் இருக்குது. இதில் இந்த RL வழியாக நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பவர் வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் பவர் கேன் பி அப்ளைட் அப்படிங்கிற கண்டிஷனில் நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் என்னென்னா VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4 RTH. அதாவது when the RL value is equal to RTH maximum power will be transferred அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் இருக்க கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா RTHஐ கேல்குலேட் பண்ணணும் அண்ட் VTHஐ கேல்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த பவர் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம RTH கேல்குலேட் பண்ணலாம். RTH கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ நமக்கு சர்க்கியூட் எப்படி சிம்பிளிஃபை ஆகும். ஜஸ்ட்டு ஒரு 5 ohms ரெசிஸ்டர், 10 ohms ரெசிஸ்டர் அண்ட் இங்கே நமக்கு ஒரு 10 ohms ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிளிஃபைட் சர்க்கியூட். 10 ohms, 10 ohms அண்ட் 5 ohms. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த 10 ohms வந்து இது வந்து இந்த 10 and 5 பேரலாக இருக்குது. இது கூட இது வந்து சீரீஸாக இருக்குது. ஸோ 10 ப்ளஸ் இது ரெண்டுமே பேரல் கனெக்ஷனாக இருக்கிறதுனால 10 into 5 டிவைடட் பை 10 + 5. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 10 + 50 டிவைடட் பை 15. ஸோ 150 + 50 டிவைடட் பை 15 which is equal to 200 by 15. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு RTH is equal to 40 divided by 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், VTH கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மெஷ் அனாலிசிஸை இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ VTH கேல்குலேட் பண்ணுறதுக்கு சர்க்கியூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். 20 volt source, 5 ohms ரெசிஸ்டர், 10 ohms, இங்கே இன்னொரு 10 ohms இருக்குது. இங்கே நமக்கு ஒரு சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் 4 amperes இருக்குது. இந்த டெர்மினல்ஸை வந்து நம்ம இங்கே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு நம்ம I1 எடுத்துக்கலாம். இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெஷ்ஷில் இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த 20 volt source. ஸோ 20 minus 5 I1 மைனஸ் இந்த ரெசிஸ்டர் வழியாக 10 இன்ட்டு இங்கே நமக்கு 2 கரண்ட் இருக்குது. ஸோ I1 மைனஸ் I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 0. ஸோ இந்த செகண்ட் மெஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு கரண்ட் சோர்ஸோட வேல்யூ டேரெக்டாக 4 amperes அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 அப்படிங்கிறதுனால I2 is equal to 4 amperes அப்படின்னு இருக்குது. ஆனால் கரண்ட் வந்து ரெண்டு டைரெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால -4 amperes அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த I2ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 20 minus 15 I1 minus 40 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 0. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா minus 15 I1 is equal to 20. ஸோ I1 is equal to minus 4/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் சர்க்கியூட்டில் இருக்க VTHஐ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் சர்க்கியூட்டுக்கு அகெயின் நம்ம அனாலிசிஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 20 minus 5 I1 அண்ட் இங்கே எந்த பிரான்ச்சஸையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. அவுட்டர் லூப் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 10 ohms வழியாக பார்த்தீங்க அப்படின்னா -10 I2 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் ஃபைனலைஸ்டாக இங்கே என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க போது VTH இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு I1 I2 வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 20 minus 5 into I1 வேல்யூ -4/3 minus 10 into I2 வேல்யூ -4 plus VTH is equal to 0. So 20 plus 20/3 plus 40 plus VTH is equal to 0. So VTH is equal to minus of 20 plus 20/3 plus 40 which is equal to minus 200 divided by 3 volt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட நம்மளுடைய ப்ராப்ளம் முடியல. நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது Pmax which is equal to VTH square divided by 4 RTH. VTH value என்ன -200/3 the whole square divided by 4 into RTH value 40/3. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்
200/3 into 200/3 minus of minus plus ஆயிடும் into 1/4 into 3/40. ஸோ இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்படி சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலைஸ்டாக 250 divided by 3 வாட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகும். இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.